2019 பாராளுமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியின் 57வது பட்டியலில் அளித்திருந்த வாக்குறுதியின்படி சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள முத்திரையர்கள் மற்றும் இதர சமுதாயத்தினருக்கு அவரவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சாரப்படி இடப்பங்கீடு வழங்கிட ஆவணம் செய்திட வேண்டும். தீர்மானம் 2. கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு அரசின் அரசாணை நிலை எண் 21 நாள் 26/2/2021 அறிவிப்பு செய்துள்ளபடி வளையர் புனரமைப்பு வாரியத்தை மேலும் கிடப்பில் போடாமல் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர நிதி ஒதுக்கீடு செய்து துறை ரீதியான அதிகாரிகளை நியமிக்க ஆவணம் செய்திட வேண்டும். திருச்சியில் கடந்த 2021 ஆண்டு கட்டுமான பணிகள் நிறைவேற்று இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்திராத பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மணிமண்டபத்தை காலதாமதமின்றி திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆதரிக்கிறவங்க பூரா கை தூக்குங்க. கை தூக்குவோம். நன்றி. ஒவ்வொரு தீர்மானத்திலும் கை தூக்கி. 4. கொட்டாம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மேலூர் தாலுகா நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் கொட்டாம்பட்டி ஒன்றியத்தை தனியாக பிரித்து மறுவரை செய்து புதிய கொட்டாம்பட்டி தாலுகா அமைத்திட அறிவிப்பு செய்திட வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 5. மதுரை பாராளுமன்ற தொகுதியில் உள்ள 1 லட்சம் சில்வர் பட்டறை உடல் உழைப்பு தொழிலாளர்களின் பணி நிலைமைகளை ஒழுங்குபடுத்தியும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளித்திடவும் சில்வர் பட்டறை தொழிலாளர் நலவாரியம் அமைத்திட ஆவணம் செய்திட வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாம் கைதுக்குங்க. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 6. மதுரை மாநகரை சுற்றியுள்ள முக்கிய பிரச்சனையாக இருந்து வரும் பாதாள சாக்கடை, சாலை வசதியின்மை, குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும். மேலும் சரிவர பராமரிக்கப்படாத கழிவுநீர் வாய்க்காலால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள் மற்றும் கொசு தொல்லைகளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க கை தூக்குங்க. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 7. கைத்தறி நெசவாளர்களுக்கென தனியாக கூட்டு சங்கம் அமைத்து நெசவு தொழிலுக்கான மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் விசைத்தறி கொள்முதல் செய்வதற்காக மானியத்துடன் கூடிய கடன் வழங்கிட அரசு முன்வர வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க கைதுக்குங்க. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 8. முல்லை பெரியாறு அணையிலிருந்து கடமடை பகுதிக்கு வரும் தண்ணீரை விரிவாக்க கால்வாய் மூலமாக கொண்டு வந்து வறட்சியால் பாதிக்கப்படும் மேலூர் மற்றும் அதன் சுற்று பகுதியில் உள்ள 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் பாசன வசதி செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க கைதூக்குங்க. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 9. மதுரை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நீண்ட நாள் கனவான தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்த உலக தரத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க கைதுக்குங்க. ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 10. மதுரை முதல் போடி வரையிலான ரயில்வே வழித்தடத்தை மீட்டர் கேஜில் இருந்து பிராட் கேஜாக மாற்றி அமைத்த போது அந்த லெவல் கிராசிங் எண் 7, 8, 9, 10, 11, 12, 13 உள்ளிட்டவற்றை ரயில்வே நிர்வாகம் மூடியது. இதனால் இடைப்பட்ட 18 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் இருப்பு பாதையை கடந்து செல்வதில் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். எனவே லெவல் கிராசிங் 5 முதல் லெவல் கிராசிங் 14 வரையுள்ள தூரத்திற்கு இருப்பு பாதையின் தெற்கே இணைப்பு சாலை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க கைதுக்குங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 11. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள சேக்கிப்பட்டி, ஐயாப்பட்டி, திருச்சுனை உள்ளிட்ட கிராமங்களில் வசித்து வரும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அரசு செயல்படுத்த முயற்சி செய்து வரும் கிரானைட் குவாரிகளின் பொது ஏல அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறவங்க கைதூக்கலாம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நன்றி. 11 தீர்மானங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக
நாம் நிறைவேற்றியுள்ளோம். இந்த தீர்மானங்களை வரும் நாட்களில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நமது மாவட்ட குழுவின் சார்பாக அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக